அண்ணன் திருவடியில அந்த பசுமாட்டுக்கு உடனே சரணாகதி பண்ணி வச்சார். அவர் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அந்த பசுமாடு நோய்வாய்ப்பட்டது, ஒரு வாரத்துல இறந்து விட்டது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மோட்சம் உண்டு. தேவலோகத்தில் வாமனனாகி மகாபலியை நீ அடக்கின பொழுது நான் எல்லா உலகத்தையும் சுற்றி சுற்றி கோஷித்தேன். பெருமாள் உலகத்தை அளந்தார், பெருமாள் உலகத்தை அளந்தார் என்று முரசறிந்து அறிவித்தேன். ஏ தேவதேவா, நீ சூரிய வம்சத்தில் ராமனாக அவதரித்து ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு நிச்சயித்த பொழுது நான் உமக்கு உத்தமமான கைங்கரியத்தை செய்தேன். என் பராக்கிரமத்தினால அனாயாசமாக அசுரர்களை எல்லாம் ஜெயித்த என்ன ஒருத்தன் அடக்கிறான்னு சொன்னா என் பிரபுவினால மட்டும்தான் என்ன அடக்க முடியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இப்ப ஜாம்பவான் கிருஷ்ணனுக்கு என்ன சமர்ப்பிக்கிறது, எதை கொடுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையா. 2 கைகள் அப்படி குவித்தார். சுவாமி தேசிகன் வர்ணித்தார், கரடிக்கு நகங்கள் பெருசு இல்லையா, அந்த நகங்களுடைய காந்தி விசேஷமே கிருஷ்ணன் திருவடியில புஷ்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கா. நகங்களுடைய ஒளி புஷ்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான். கண்ணிலிருந்து தீர்த்தம் சமர்ப்பிக்கிறார். குகைக்குள்ள ஒரு திருவாராதனம் பண்றார். இந்த குகைக்குள்ள இருக்கிற பரம்பொருள் இங்க பிரத்யட்சமா குகைக்குள்ள சேவை சாதிக்கிறது. அஹோ மகத் சத்வம் அஹோ பராகம், அஹோ மகத் சத்வம் அஹோ பராகமஸ்தீஸ்வரோ நூனமஹோ நிரீஸ்வர அதீத தேவாசுரநாகனைர்வృதா பதிப்பதீனாம் பிரதிபாதி மே பவான். என்ன ஆச்சரியம், என்ன விசேஷம், என்ன ஆச்சரியம். தமீஸ்வரனாம் பரம மகேஸ்வரன், உமக்கு மேற்பட்ட ஒரு ஈஸ்வரன் இல்லாதவரே, ஒத்தாரம் மிக்காரம் இளையார என் மாமாயனே, நீர் பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவன் தானே, கேசவன் தானே. அதீத தேவாசுரநாகனைர்வృதா பதிப்பதீனாம் பிரதிபாதி மே பவான். பதிகளுக்கெல்லாம் பதியானவன், லோகபாலகர்களுக்கே நீ தலைவன். கரெக்ட் தானே? நான் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்கல, இப்ப நான் புரிஞ்சுன்றது சரிதானே. அநேக மன்வந்தர தரிசினாமயா நகல்வரானோ ததிருஷே பவாத்ருஷா நிஜௌஜசா நைருதயோததாதினம் நியோதயன் என் நிவృత பிரவர்த்தசே. எத்தனையோ மன்வந்தரங்கள். வாமனாவதாரம் எப்ப? திருவிக்கிரமாவதாரம். அதுக்கு பிறகு திருவிக்கிரமன், பரசுராமன், ராமன், அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்க துவாபர யுகத்துல கடைசியில இந்த விற்த்தாந்தங்கள் நடந்துட்டு இருக்கு. பிரபோ, எத்தனையோ மன்வந்தரங்களை யாரையோ பார்த்திருக்கேன், ஒன்ன போல ஒருத்தனை பார்த்ததில்லை. அபூர்வமான ஒன்ன பார்க்கிறேன்னு சொன்னா நீயே சர்வேஸ்வர். என் பிரபுவை தவிர்த்து வேற யாராலையும் என்ன அடக்க முடியாது. குணைரபி பிரத்யவமிருஷ்யதே பவான் தசானநாத்யுதி திருஷ்ட வைபவா ஸ்ருதம் மயா சித்த ஜனாதிக ஸ்வயம் குஹாஷய பிராப்ஸ்யதி மே குஹாமிதி. ஹிருதய குகையில் வசிக்கக்கூடிய நீ என்னை அனுகிரகம் செய்வதற்காக நான் வசிக்கும் என் குகையில் வந்து எனக்கு காட்சி கொடுக்கிறார். நனு பாலிம்ப நுவ்வு நடத்தி உச்சிதவோ நான் பிராணநாதா என்று தியாக பிரம்மம் பாடினார் இல்லையா. என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இப்படி வந்தியா, என்னை காப்பாற்றுறதுக்காக. ராவணாதிகளுடன் போர் புரிந்த பொழுது உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தேன். அத்திர வரக்கண்முடி பார்த்த ஒரு கோத்தன உதிர்த்த திரலோன் என்று உன் பராக்கிரமத்தை பார்த்தேன். அத்தகைய பராக்கிரமத்தை மறுபடியும் இப்பொழுது பார்க்கிறேன். அப்பொழுது பக்கத்துல இருந்து பார்த்தேன், இப்ப குமாங்குத்து வாங்கி பார்த்து தெரிஞ்சு. அப்ப நீ மற்றவர்களை குத்துறத பார்த்தேன், இப்ப நானே குத்து வாங்கி தெரிஞ்சுட்டேன். வனம் ததே தன் மகிதம் தபோவனம் கிரிம் சவேத்மி திரிதிவேஸ்வராலயம் பதேலிமம் கிண்ணு தபோ விலஸ்யமே பிரசாதிதம் யத்தவ பாதபம் சுபிஹி. இந்த வனம், நான் இருக்கக்கூடிய இந்த காடு நைமிஷாரண்யத்தை போல தபோவனம் என்று பெயர் பெற்றது. அதான் ஒரு விஷயம் சொல்லுகிறது. பாகவதோத்தமர்கள் பெரியோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் தான் அந்த வீடு பவனமாகிறது. எப்ப பெரியோர்கள் பாதம் படவில்லையோ அப்பொழுது அந்த வீட்டு பா இல்ல வா வனம். பவனமாய் இருக்க வேண்டியது வனமாகி விடுகிறது. கிருஷ்ணா,
இந்த வனம் எல்லோரும் கொண்டாடும் தபோவனமாயிற்று. இந்த மலைதான் தேவசிரேஷ்டர்கள் வசிக்கக்கூடிய மேரு பர்வதமாக நான் பார்க்கிறேன். உமது பாத தூளிகளினால் அலங்கிருத்தமான உம்முடைய பாத ஸ்பரிஷம் பட்டதினாலே இந்த குகை ரெண்டுமே பாவனமாச்சுதான். சுனாபித சப்தம ஜன்ம பாகினா விஜృంభమాణస్య விதேர்யத்ருச்சயா त्वमेव मां वेद मधुव्रताश्रितान् मुखाब्जतः स्वानुचरं व्यजीजनः. சுவாமின்னு மனம், கண்ணு, வாக்கு, செவி இப்படி ஒவ்வொரு அங்கங்களிலிருந்து பிரமன் ஒவ்வொரு முறை பிறந்தான். பகவானுடைய ஒவ்வொரு அவயவத்திலிருந்து பிரமனுக்கு ஒவ்வொரு விதமான ஜென்மா உண்டாச்சு. எல்லாம் புராணம் சொல்லுகிறது. அதுல ஒரு பிரம்மா, அவன் நாபி கமலத்துல பத்மநாபன் என்ற பெருமாளுக்கு திருநாமம். என்ன? நாபியில் பிரம்மதேவருடன் பிறந்தவன். அத்தகைய நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மதேவனுடைய கொட்டாவியில் நான் பிறந்தேன். அதனால்தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச பிரம்மா ஒரே ஒரு பிரம்மா தான். நமக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் ஒண்ணுதான். இந்த மாதிரி அகில அண்டங்கள் இருக்கு. அதுல எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கா, எத்தனையோ சூரியர்கள் இருக்கா, எத்தனையோ சந்திரர்கள் இருக்கா. அதெல்லாம் ராக்கெட் விட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப ராக்கெட் விட்ட இடம் கூட நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ இந்த பூமியில இருந்துட்டு இருக்கோம். சப்த தீபவதி வசுந்தராக சொல்லி 7 விதமான தீபங்களை உடையது வசுந்தரா பூமி. அங்க சூரியன் தெரியலாம், சந்திரன் தெரியலாம். சந்திர மண்டலத்துக்கு நாம ராக்கெட் விடுறோம்னு சொல்றோம். அது சந்திர மண்டலம் தான்றதுக்கு என்ன நிர்ணயம்? அது சந்திர மண்டலத்தில் தான் இருக்குன்னு எப்படி நிர்ணயம் பண்றது? சுவாமி அமாவாசை அன்னைக்கு ராக்கெட் போச்சுன்னா சந்திரனே கிடையாது, அப்ப என்ன பண்றது கேள்வி வரும்போது எல்லாம் சயின்ஸையும் சாஸ்திரத்தையும் போட்டு குழப்பப்படும். சயின்ஸ் ஓகே, சயின்ஸ் ஏதோ அறிவுபூர்வமா விஞ்ஞானிகள் சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கா, ஓகே. அத நாம சாஸ்திரத்தை வேல்யூ பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சயின்ஸ் படிக்கிறேன்னா சயின்ஸோட எடுத்துக்கோங்க. சாஸ்திரம்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, சாஸ்திரத்துல விசுவாசம் வந்துருச்சுன்னா சாஸ்திர விசுவாசம் தான். அவாவ சௌகரியம். ஆகையால திரிவிக்ரமைஹி திவ்யதி திவ்யவாமனே ஸ்வமாயயா மோஹித தானவே த்வயி ஜகந்தி விஸ்வானி மிதானி விஷ்ணுனா இத்யகோஷயன் திராகிவ ஜைத்ர கோஷனாம். தேவலோகத்தில் வாமனனாகி மகாபலியை நீ அடக்கின பொழுது நான் எல்லா உலகத்தையும் சுற்றி சுற்றி கோஷித்தேன். பெருமாள் உலகத்தை அளந்தார், பெருமாள் உலகத்தை அளந்தார் என்று முரசறிந்து அறிவித்தேன். ஏ தேவதேவா, நீ சூரிய வம்சத்தில் ராமனாக அவதரித்து ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு நிச்சயித்த பொழுது நான் உமக்கு உத்தமமான கைங்கரியத்தை செய்தேன். ஆனா ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன். இப்ப மிஸ்டேக் அப்படின்றது ஜாம்பவானுடைய ஒரு அழகான வார்த்தை இது. சரணாகதி என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக. உலகத்துல யார் வேணா பிரபத்தி பண்ணிக்கலாம். நாய் போன பெருச்சாளிக்கு கூட பிரபத்தி உண்டு, தப்பு இல்ல. அதுக்கு ஒரே ஒரு விசேஷம் மட்டும்தான், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாகிற சதாச்சாரியனுடைய சம்பந்தம் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒருத்தர் வீட்டுல பசுமாடு வச்சிருந்தார். அந்த பசுமாடுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சிவன் அழகே சிங்க அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு டோலைக்கு வந்தார். அதாவது அகோபில் மடத்துல கண்ணன் ஆராதிக்கப்படுகிறான். பிரதான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மன். அந்த லக்ஷ்மி நரசிம்மனோடு சேர்ந்து யசோத இளஞ்சிங்கமான கண்ணன் ஆராதிக்கப்படுகிறான். இப்ப எங்களுடைய இல்லத்துல கண்ணனை ஆராதிக்கணும்னு யாராவது விரும்பினார்கள், ஆனால் அந்த கண்ணனை டோலையோட கொண்டு வந்து ஆராதிப்பார்கள். அந்த மாதிரி அடையாறுல ஒரு வீட்டுல கண்ணன் டோலை நடந்துட்டு இருக்கு. இப்ப எதிர் வீட்டுக்காரர் அவர் வீட்டுல ஒரு பசுமாடு வச்சிருக்கு. அந்த பசுமாடுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தசை. அந்த பசுமாடுக்கு உடம்பு வந்துட்டு வயசாக எடுத்து அது இருந்துட்டு இருக்கு. அந்த வீட்டு எஜமானர் அங்கே வந்து ஐசிங்கர் இடத்துல ஏதாவது அந்த பசுமாடுக்கு நல்லது நடக்கும், அவருக்கு சரணாகதி விஷயம் சமாச்சாரம் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி பசுமாடு ரொம்ப கஷ்டப்படுறது.
சுவாமிதான் ஏதாவது அனுகிரகம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து பாக்குறேன் ரகசியம் அப்படியே வந்தேன். அந்த பசுமாட்டை பார்த்தேன். உடனே அந்த இடத்திலேயே கண்ணன் திருவடியில பசுமாட்டுக்கு சரணாகதி பண்ணி வச்சேன். கண்ணன் திருவடியில அந்த பசுமாட்டுக்கு உடனே சரணாகதி பண்ணி வச்சேன். அவர் பண்ணி வச்ச அதுக்கப்புறம் அந்த பசுமாடு நோய்வாய்ப்பட்டது. ஒரு வாரத்துல இறந்து விட்டது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மோட்சம் உண்டு. அந்த வீட்டு எஜமானர் இருந்தாரு, அவருக்கு சரணாகதி பத்தி தெரியாது. அதனால் அதனுடைய விசேஷம் தெரியாது. அழகிய சிங்கர் பசுமாட்டுக்கு சரணாகதி செய்து வைத்தார்னு பார்த்த உடனே இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுண்டு 4 நாளைக்குள்ள தன் குடும்பத்துல அத்தனை பேரை அழைச்சிட்டு வந்து நிருசிம்மன் திருவடியில இவர் சரணாகதி பண்ணிட்டார். பசுஹு மனுஷ்யா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். கவலையே படக்கூடாது. எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரபத்தின்றதான ஒரு சரணாகதியின் பெருமை உங்களுக்கு புரியலன்னா விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்சு கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களா புக்குன்னாதீங்க. தெரியாது எப்படி பேசலாம் நீங்க? நீங்க எப்படி அதை தீர்மானிக்கலாம்? தெரியலன்னா ஓகே, எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் அதுல பிரவர்த்திக்கல, விட்டுடுங்க. அது விஷயம் வேற. தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இப்ப சொல்றான் ஜாம்பவான் சொல்றான், ராமன் கண்ணடி சோதிக்கு எழுந்துள்ளான். ராமன் கிளம்புறான். ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. பிரம்மா வந்து சொல்லிட்டான். தர்மபுத்திரன் தர்மராஜா மூலமா பிரம்மா அனௌன்ஸ் பண்ணிட்டான், ராமன் கிளம்பணும். புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன். நான் கிளம்ப போறேன், என் கூட யாரெல்லாம் வர்றதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சுக்ரீவ பிரபுதிகள் தான் கிளம்பிட்டோம். நாங்க வரோம். பெருமாள் விபீஷணனை வராத இந்த ரங்கநாதருக்கு திருவாராதனம் பண்ணுன்னு பெருமாள் விபீஷணனுக்கு நியமனம் கொடுத்துட்டோம். மீதி பேர்லாம் கிளம்பிட்டான். அங்க இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கூட வரல. அவரை கேட்டார், எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர தமஸ்தகாஞ்சலின்னு. யார் வராளோ வரலையோ ராமா, எங்கெல்லாம் ராமாயண உபன்யாசம் நடக்கிறதோ அங்க போய் நான் உட்காந்து உபன்யாசம் கேட்கிறேன், எனக்கு அது போரும், அந்த பிளஷரே எனக்கு போரும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டு. அப்ப சுக்ரீவ பிரபதிகள் கிளம்பிட்டா அங்க இருந்த மரம் செடி கொடிகளையும் பெருமாள் வைகுந்தத்திற்கு அழைச்சது. மரம் செடி கொடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷனா இருந்து நாம மரம் மாதிரி இருக்கும். ஆனால் அயோத்தியில் ராம சம்பந்தம் பெற்ற மரங்களுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்தான். ராம சம்பந்தம் பெற்ற மரங்களுக்கும் பெருமாள். ஏன்னா அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரதாக உபதப்தோதகோ நத்யா ராமவியசன கர்ஷிதாக. ராமனிடத்தில் பரிவுனாலே அங்கிருந்த மரம் செடி கொடிகள் வாடியன. நதியில் உள்ளதான தண்ணீர் கொதித்தது. ஜலம்லாம் கொதிச்சது. இவன் பிரிவு தாங்க முடியாமல் எல்லாரும் கிளம்பிட்டான். ஜாம்பவான் வாங்கினார், ஜாம்பவான் வரலைனர். இப்ப ஜாம்பவான் சொல்றார், ஹே கிருஷ்ணா, அன்னைக்கு ராமாவதாரத்துல எல்லாரும் அழைத்த பொழுது சுக்ரீவன் முதலானவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். ஆனால் ஏதோ சில காரணங்களினாலே நான் மோட்சத்திற்கு செல்லாமல் இருந்து விட்டேன். அதனுடைய பிரயோஜனம் இன்னைக்கு பிரத்யட்சமான கிருஷ்ணன் உன்னுடைய தரிசனம். இந்த கிருஷ்ணனை சேவித்ததற்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணலாம்? உனக்கு நான் என்ன பண்ண முடியும்? விசுத்த மிஸ்ரை சதுரஸ்ரவர்த்த கை விசுத்த மிஸ்ரை சதுரஸ்ரவர்த்த கைஹி அகார துங்கைஹி பிரமிதாமித கிரமைஹி அனன்ய பாவான் அனுகம்பதே பவான் அச்சிந்திய சிந்தைஹி அவதார நாடகைஹி. நீ செய்யக்கூடிய அவதார நாடகங்கள் அநேகங்கள் உண்டு. ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், ஹயக்ரீவன் என்றார் போலே ஸ்வயமாகவும் நரமிஸ்ரிதமாகவும் மிருகமிஸ்ரிதமாகவும் ஆவேசாவதாரமாகவும் பல அவதார நாட்டிய விசேஷங்களை எடுத்து பக்தர்களுக்கு ரசனை பக்தி ரசத்தை வளர்க்கிறாய் கிருஷ்ணா. உனக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும் போல இருக்கேன்னு பலபடியாக ஜாம்பவான் ஸ்தோத்திரம் பண்ணார். இருக்கட்டப்பா, நான் வந்தது இந்த மணிக்கோசரம், இந்த நவரத்ன மாலையை வாங்கிட்டு போறதுக்கோசரம், அந்த ரத்ன மாலையை வாங்கிட்டு போறதுக்கோசரம் வந்தேன். என் பேர்ல பழி வரக்கூடாதுக்கோசரம் நான் வந்தேன். இல்ல ஏதாவது கொடுக்கணும், அதான் மாலையை எடுத்துக்கோ, ஏதாவது கொடுக்கணும்னு. சரி என்னங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாங்க. இப்படி பார்த்தார். பின்ன உடம்புலாம் மசுறு கரடி. மாலையை தேடிட்டு வந்தா பெஸ்டிவல் ஆஃபர் ஒரு கரடி குட்டி கொடுக்குறேன்னா
கிருஷ்ணன் கரடிக்குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னடா பண்ண போறேன். ஜாம்பவானுக்கு கிருஷ்ணன் மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேட்டு உடனே சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அவள், பின்ன இன்னும் மோசமா. அப்படி இல்ல கிருஷ்ணா, இவள் என் பெண் தான், ஆனால் அப்சர ஸ்திரீக்கு பிறந்தவள், ஆகையாலே அதிரூபவதியான என்னுடைய பெண்ணை நீ கல்யாணம் செய்து கொள் என்று ஜாம்பவான் ஜாம்பவதியை கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். அந்த ஜாம்பவதியுடன் வந்தவனான கிருஷ்ணன் தன் பேரில் இருந்த அபவாதத்தை நிவர்த்தித்துக் கொண்டார். ஆகையால் இந்த சரித்திரம் உத்தமமான ஜாம்பவானை வென்று ஜாம்பவானினுடைய ஸ்தோத்திரத்தினாலே மகிழ்ந்து ஜாம்பவதியை பரிணயம் செய்து கொண்டு ரத்னமாலையை கிருஷ்ணன் பெற்று வந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் உலகத்தில் பழிபாபங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்பதை பலஸ்ருதியாக அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான புண்ணியமான சரித்திரத்தை நாம் இங்கே அனுபவித்தோம். ஒரு 6 நாட்கள் விசேஷமாக இந்த பள்ளி வளாகத்தில் நடைபெறக்கூடிய மார்கழி மகோத்சவத்தில் முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியராதிசயம் கிடைத்திருக்கிறது. இத்தகைய ஒரு பாக்கியத்தை அனுகிரகித்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய அனந்த தன்யவாதங்களையும் பிரணாமங்களையும் அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இங்க வரைச்சு அடியன்கிட்ட ஒரு சின்ன கேள்விகள் கேட்கலாம். சுவாமி, ஃபர்தரா உங்களை எப்படி நாங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்கிறா. அது தவிர அடியன் பதிப்பித்த புத்தகங்களை குறித்த செய்திகளையும் பல பேர் கேட்டு இருக்கு. 2 இருக்கு, 2 போரும், அதுக்கப்புறம் வீதியெல்லாம் பாத்துக்கலாம். ஒண்ணு, ஏபிஎன் சுவாமி பேர்ல யூடியூப் சேனல் இருக்கு. ரொம்ப சிம்பிள், ஏபிஎன் சுவாமின்னு போட்டீங்கன்னா யூடியூப் சேனல் வந்துடும். ஆனா அடியன் அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அடியன் ராமானுஜ பாவை என்பதான ஒரு தலைப்புல திருப்பாவை கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி சொன்ன திருப்பாவதாவது திருப்பாவினுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பகவத் ராமானுஜர் விஷயமா அர்த்தம் சொல்லியிருக்கு. திருப்பாவினுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பகவத் ராமானுஜர் விஷயமா அர்த்தம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பல உபன்யாசங்கள் இருக்கு. அத மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வேற, மெம்பர்ஸ் வேற. சப்ஸ்கிரிப்ஷன் பில் பெட்டர் அமைக்கிட்டா ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டான். மெம்பர்ஷிப் ஓடிடியில படம் பாக்குற மாதிரி. அந்த யூடியூபுக்கு நாம பேமெண்ட் சேனல். ஏன் அப்படி பண்ணிட்ட, இதை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. மக்கள் நிறைய வஸ்துக்கள் வர்றதுனால அதை ஈஸியா விட்டுடுறான். இப்போ யூடியூப் திறந்தா திருப்பா ஒரு 500 திருப்பாவை கொட்டுறது. அப்ப என்ன ஆகுது, வெறும ஜஸ்ட் லாகின் பண்றாலே தவிர்த்து நோபடி இஸ் லிசனிங், நோபடி இஸ் லேர்னிங். சோ உண்மையிலேயே கவனித்து அனுபவித்து இந்த உபன்யாசங்களை யார் ரசிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அத்தகையவர்களுக்காக அடியனுடைய மெம்பர்ஷிப் சேனல் இருக்கு. இதே ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஷிப்ல நீங்க வந்துட்டு சொன்னா மாசா மாசம் 30 நாளும் முக்கியமான உபன்யாசங்கள் இருக்கு. குறிப்பா சங்கல்ப சூரியோதயம் ஒரு பெரிய நாடகம் சுவாமி வேதாந்த தேசிகன் பேஸ்ட் ஆன் தி டாக்டரின்ஸ் ஆஃப் விசிஷ்டாத்வைதா. சோ அதை பத்தி கொடுத்திருக்கேன். இப்ப அடுத்தது 11 வருடங்கள் அடியேன் உபன்யாசம் ஒண்ணு பண்ணின. பாகவரத்தினுடைய 12 ஸ்கந்தங்களையும் பெங்களூர்ல பண்ணினேன். வரிக்கு வரி பாகவரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை 11 வருஷம் உபன்யாசம் பண்ணிருக்கேன், 12 ஸ்கந்தத்தையும். அத அந்த மெம்பர்ஷிப் சேனல்ல தான் போடப்போம். ஏன்னா விட்டாது ஆஹா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது வேணும்ன்றவா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல ஜென்ரலா பல உபன்யாசங்கள் வரும். பிளஸ் இன் அடிஷன் டு தட் மெம்பர்ஷிப் உபன்யாசங்கள் வரும். மெயினா மெம்பர்ஷிப் உபன்யாசங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா சேர்த்து அனுபவிக்கலாம். இது ஒன்று. மற்றொன்று, அடியனுடைய புத்தகங்கள் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடு, ஃப்ரீ ஃபார் ரீடிங். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் விட்டு போச்சு. பிரஸ் வைக்கிறது, பிரசவிக்கிறது ரெண்டும் கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். பிரசவிச்சவனுக்கும் பிரசவிச்சவனுக்கும் தான் அதோடைய கஷ்டம் தெரியும். அதனால எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏபிஎன் சுவாமி wordpress.com, ஏபிஎன் சுவாமி wordpress.com. இங்க உங்களுக்கு இன்னொரு சௌகரியம் இருக்கு. சில புஸ்தகங்களை ஆடியோ புக்காகவும் ரிலீஸ் பண்ணிருக்கு. சோ ஆடியோ புக்காகவும் அந்த புத்தகங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி இது 2த்தை நீங்க வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வரும். அது தவிர ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே வருது. சோ எதமான நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2-3 நாளா கேட்டிருந்தா சுவாமி இதை பத்தி சொல்லுங்கன்றதுக்காக சொன்னேன். ஸோ ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்ல வந்தேன்னா
கிளீன் அந்த மெம்பர்ஷிப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு பணம் அனுப்புறேன், நீ எனக்கு கட்டிடுன்னா. இது நேரா யூடியூபுக்கு போக வேண்டியது. ஆத்துல யாராவது கர்ப்பவதியா இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த டெக்னாலஜி உங்களுக்கு அது சொல்லித் தரும். ஏன்னா பாட்டிமார்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப டயர்டா போயிடுறாங்க. அதனால கர்ப்பஸ்ரீ மாறா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த டெக்னாலஜி ஈஸியா அதுவா கொண்டு வா அவனுடைய கார்டு அப்படின்னு டாயின் 2 ஸ்வைப் பண்ணா அது முடிஞ்சு போயிடுது. அது நீங்க என்ன இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில தான் அது வரும். அதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்க. வரலையே வரலையேன்னு எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெறும் போஸ்டிங் தானே தவிர்த்து இது எல்லாம் அந்த யூடியூப் கூகுள் ஆச்சாரியன் சுவாமி அவர் சம்பந்தப்பட்டது. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கணும் பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சத்சங்கமாக நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து நாம் பரிபூர்ணமான ஆதரவை நல்க வேண்டும். ஏன்னா அடிப்படையிலிருந்து கலாச்சாரம் வரும். பசங்களுக்கு நெத்திக்கிட்டு இருக்கிற பழக்கம் வரும். தலவாரி பின்னி கொள்ளக்கூடிய பழக்கம் முதல்ல வரும். உடம்பு அமரும்படியாக வஸ்திரம் உடுத்திக்கிற பழக்கம் வரும். ஒரு பெரியவர்களை பார்த்தா அட்லீஸ்ட் ஒதுங்கணும், கை கூப்பணும், அவளுக்கு நமஸ்காரம் சொல்லணும் வரும். ஒரு பண்பாட்டின் பேர்ல தான் பாரத தேசம் இருக்கு. அந்த பண்பாடு நாகரீகத்தை வளர்க்கக்கூடிய பள்ளிகள் மிகச்சில பள்ளிகள் தான். எத்தனையோ காம்படிஷன், எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்து தர்மத்திற்காக, சனாதன தர்மத்திற்காக இந்த மாதிரி பள்ளிக்கூடம் நடக்குச்சு. நம்ம பிள்ளைகள் இங்கதான் சேரணும். இன்னும் அடுத்து எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன்னு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என்னுடையதான கலாச்சார பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய இந்த பள்ளியில தான் என்னுடைய பிள்ளைகளை சேர்ப்போம்ன்ற உறுதி எல்லா பெற்றோர்களுக்கும் வரும். அது ரொம்ப முக்கியம். மேன்மேலும் இது நல்ல சனாதன வழியில நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித் தரணும். நல்லா அபிவிருத்தி ஆகணுன்றதாக சொல்லி பூர்ணமான மங்களாசாசனங்கள் செய்து விசேஷமா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மேற்கொண்ட நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு ருக்மி சத்யபாமா சமேதனான ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு சகல சௌபாகியத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழியணிதோ புல்வருணிகமாந்தாசரியம் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலானல்லோர் திரள்